இது உங்களோட எக்ஸ்பிளனர் படம் என்ன பார்க்க போறோம்னா எவன்லி மோட்டல்கள்ங்கிற மானுவல் எபிசோட் 26 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் கிளான் லீடரும் எல்டர் பேக்கும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வேகமாக அவங்க கத்தியை கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. அந்த கிளாஷ் பண்ணிக்கிட்டதுலேயே அங்கே சுற்றி நின்று எல்லாரும் வெடிச்சு தெரிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு அணுகுண்டு வெடிச்ச மாதிரி இருக்கு. இந்த விண்டர் ஸ்குவாடை சேர்ந்தவனும் நீங்கள் எப்படா எங்களோட ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு வாயை பொழந்து பார்க்குறான். பின்னாடி பார்த்தா எல்லாம் நொறுங்கி கிடக்கானுவோ. ஆரம்பிச்சம் இல்லை அவங்களத்துலேயும் ஒரு வெட்டு. முட்டாள், உங்கள் வாழ்க்கைலாம் இப்படி தான் போகும். நாங்கள்லாம் ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கோம். அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம ஏதாவது பிரச்சனை மாட்டிட்டு இருப்போம்னு வந்திருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கேக்கு மாதிரின்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த ஃபைட்லேயே தெரியுது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். இது ஒன்றும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. வாங்க சீக்கிரமாக போய் செகண்ட் இங்கிலாந்து எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரோம். நேரத்தில் உள்ளே நடக்குதாங்கறாங்க. கிரேட்டரும் எல்லாரையும் கொண்டுகிட்டு ட்ரேட்டர்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பே பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்காரு. நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு ஈஸி அப்படின்னு திசை திருப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் அட்டாக் பண்ண வரான். அந்த நேரத்தில் அவன் மேலே அவன் மூஞ்சிலே ஒரு கட்டை வந்து பளிச்சுன்னு அடிக்குது. அதுலேயே அவன் மட்டையாடுறான். உங்களுக்கு எவ்வளோ தைரியம், பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு எங்களே அட்டாக் பண்ண வரீங்களா? அதோட எல்டர்ஸ் நீங்களாம் இப்போ ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஹீரோவை பார்த்த மற்றவங்களும் இவர் தான் செகண்ட் இங்கிலாந்து, சீக்கிரமாக வந்து இவரை கேப்சர் பண்ணுங்க, இவரை பிடிச்சிடாடே, நம்ம ஜெயிச்சுட்டதா அர்த்தம். அட்டாக் பண்ணத எல்லாரையுமே கையில் வச்சு அந்த கட்டையை வச்சு ஹீரோ எல்லாத்தையும் புழக்க ஆரம்பிக்கிறான். தன்னை கூட ஆரம்பிச்சங்காட்டில் கையில் இருந்த கட்டையை வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளுறான். அடிக்கிற அடியில் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் மூஞ்சி கிஞ்செல்லாம் கிழிஞ்சு தொங்குது. ஃபேமிலியோட எலைட் யூனிட்னு சொல்கிற இந்த விண்ட் யூனிட் வந்து இதோட லெவல் இவ்வளோதான் இருக்கா? இங்கிலாந்து ஒன் சைடு கில்லு மாரி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாரு. ஆனால் செகண்ட் இங்கிலாந்து எப்படி இவ்வளோ மார்ஷல் ஆர்ட்டில் தெரிச்சு விட்டுறாருன்னு எனக்கு இன்னுமே புரியல. நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்கடா. அவனை தனித்தனியாக அட்டாக் பண்ணுறதை விட்டு எவன்லி வின்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மொத்தமாக அட்டாக் பண்ணுங்கடா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் பண்ண விட்றோண்ணா அப்படின்ட்டு ஹீரோ டக்குன்னு ஒரு ஜம்ப் பண்ணுறான். அவனோட ஃபுல் ஸ்வாட் எனர்ஜி அந்த கட்டையில் இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு அடி அடிக்கிறான் தரையில். அங்கே தரையில் விட்டதுக்கே முன்னாடி இருந்தெல்லாம் அடிச்சு தெரிக்குது. ஏதோ பாம்பு போட்ட மாதிரி தெரிக்குது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனை எங்களால் இப்படி சமாளிக்கவே முடியாது. அசுரா ஸ்கை யூனிட்டோட லீடர் வந்தால் மட்டும்தான் இவங்களை எப்படியாவது சமாளிக்க முடியும். இந்த கட்டையை நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன் மறக்கு அப்படின்னு ஹீரோ அவன்கிட்ட கட்டி கேட்குறான். அதுக்கு எப்படியாவது இவனை கொஞ்ச நேரமாக தடுத்து வைக்கணும் அவர் வர வரைக்கும். இவன் யோசிச்சதை கண்டுபிடிச்சி இரவும் அந்த கட்டையை வச்சு அவன் தலையில் அடிச்சு என்ன ஒன்றாலும் ஸ்டாப் பண்ண முடியும் நீ நினச்சிட்டு இருக்கியா? என்னால் முடிஞ்ச அளவு என் பவரை குறைச்சிட்டு தான் இந்த விண்ட் யூனிட் அட்டாக் பண்ணியிருக்கேன். உண்மையான பிரச்சனையே அந்த அசுரா ஸ்கை யூனிட் தான். அவங்க ஒன்றா வந்து அட்டாக் பண்ணுமா தனித்தனியாக வந்து அட்டாக் பண்ணுவாங்க இந்த விண்ட் யூனிட் மாதிரினால. ஆனால் அந்த ஒன்று அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு இருக்கிறதுல டக்குன்னு ஒரு அட்டாக் வருது. அதில் எப்படியே கீழே உஞ்சு தப்பிச்சிடறான் ஹீரோ. அதோட நிற்காம மல்டிபிள் அட்டாக் வருது. அதான் ஹீரோ அவன் கையில் வச்சு அந்த கட்டையை வச்சு எல்லாத்தையும் தடுத்துடுறான். என்னோட இந்த காஸ்ட்லி ட்ரெஸ் இப்படி வீணாகிறத பார்க்க எனக்கு விருப்பமே இல்லை. அந்த நேரத்தில் பார்த்தா அந்த புகையிலட்டு எவனும் மலமாடு மாரி வரான் வெளியே. அவனை பார்த்தா ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த அசுரா யூனிட்டோட லீடராக இருப்பேன்னு நினைக்கிறேன். இவர் என்னதான் பாதி வீக்காக இருந்த மாதிரி இருந்தாலும் என்னோட அட்டாக்கையும் தடுத்துருக்காரு. அதோட அந்த எவன்லி விண்ட் யூனிட்டையும் மொத்தமாக வைப் அவுட் பண்ணியிருக்காரு. இப்படி செகண்ட் இங்கிலாந்து எந்த லெவலில் தான் இருப்பாரு. எனக்கு புரிந்ததை வச்சு பார்த்தா இந்த செகண்ட் இங்கிலாந்து நம்ம எல்டர் பேக்குக்கு பெரிய பிரச்சனையாக இருப்பான். அதனால இவனை இங்கேயே முடிக்கிறது தான் நல்லது. நீ இங்கேயே சரண்டர் ஆயிடு, உன்னை நான் உயிரோட விட்டுடுறேன். நான் ஒர்க் பண்ண லார்டோட சன்னுங்கிறதுனால உனக்கு அட்லீஸ்ட் மரியாதையாவது மிஞ்சும். அதுக்கு ஹீரோவும் நன்றி, நீ என் உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிற, ஆனால் இந்த மரக்கட்டையை வச்சு உன்னை சமாளிக்க முடியாது அப்படின்னு அந்த கட்டையை தூக்கி போட்டு இதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கேட்டு ஒரு கத்தி எடுக்கிறான். ட்ரேட்டர்ஸ் நீங்களாம் என் கால் தூசுக்கு சமண்டா அப்படின்னு எல்லாத்துக்கும் வார்னிங் கொடுக்குறான். உங்கள் முடிவு இதானா? நான் ஒன்றும் பண்ண வைக்காது. நீங்கள் பனிஷ்மெண்ட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் அது எனக்கு கோபமாக இருக்குது. இந்த லீடர் இப்போ யூஸ் பண்ண போகிறது ஸ்வாட் ஆஃப் 9 எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்வாட் டெக்னிக் அந்த அசுரா யூனிட்ல எடுத்து பிரிஞ்சு வந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்வாட் கிங் கூட நான் நிறைய தடவை சண்டை போட்டது அதோட அவன்கிட்ட பேசினதுலாம் எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்தது. ஆனால் இப்போ அவன் சொன்னது தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அந்த நேரத்தில் இந்த லீடரும் உனக்கு எவ்வளோ தெரியும், என் முன்னாடியே இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்க அப்படின்ட்டு வேகமாக அட்டாக் பண்ண வரான். அப்படி அட்டாக் பண்ண போன நேரத்தில் ஹீரோ டக்குன்னு ஒரு அட்டாக் பண்ணுறான். அதில் அப்படியே பின்னாடி தேய்ச்சிக்கிட்டே வரான். எப்படி இவன் அட்டாக்ல நான் மாட்டிக்கிட்டு பின்னாடி வந்தேன்? இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹீரோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லையே. ஆனால் அந்த அட்டாக் எப்படி இப்படி இருந்தது? தெரிஞ்சு யூஸ் பண்ணது அந்த 13 டண்டர் டெக்னிக் நினைக்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண ஸ்வாட் டெக்னிக்கோட இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தது. இது நாங்கூன் ஃபேமிலியில் இருக்க டெக்னிக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது மொத்தமாக வேற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு 20 வயசு கூட ஆகாத ஒருத்தன் இப்படி ஒரு புதிய டெக்னிக்கை கிரியேட் பண்ணியிருப்பான். அந்த நேரத்தில் ஹீரோ டக்குன்னு அவன் முன்னாடி வந்து என்ன நான் பண்ணதை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? ஆமாம், நீ பயப்படுற. உனக்கு எவ்வளோ தைரியம், நான் ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் உன்னை போட்டு தள்ளுறேன் பார்க்குறியா அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுறான். அதில் டீர் எப்படியோ தப்பிச்சிடுறான். அதோட நிறுத்தாம அவன் கியூ எனர்ஜியை வச்சு மல்டிபிள் அட்டாக் பண்ணுறான். அதில் அவனும் முடிஞ்ச அளவு தப்பிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் டக்குன்னு கழுத்துக்கிட்ட கத்தி வருது. அதில் அவன் தப்பிச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எப்படியாவது உன் கையை வெட்டுவேன் அப்படின்னு அவன் சொல்கிற நேரத்தில் ஹீரோ டக்குன்னு மல்டிபிள் அட்டாக் உடம்புல பண்ணிட்டு அந்த வந்துடுறான். இந்த யான்சியோட ஃபியூச்சர் லார்ட் இவன் தான். இந்த ஸ்வாட் அட்டாக் அதில் நான் என்ன பண்ணியிருந்தாலும் என்னால் தப்பிச்சிருக்க முடியாது. ஸ்வாட் கிங்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நீ அழகாக இருக்க, வேற எதுவும் ஸ்பெஷல் இல்லை அப்படி அவன்
டிஃபிட் ஆன பார்த்த மற்றவங்களும் லீடர் லீடர் அப்படின்னு கத்திட்டு அவன்கிட்ட ஓடியாராங்க. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, யாரை கொண்டா அப்படின்னு எல்லாம் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சத்தம், செகண்ட் எங்களோட அசுரா ஸ்கை யூனிட்டோட லீடரை கொண்டுட்டாரு அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். அசுரா ஸ்கை யூனிட் லீடர் செத்துட்டாரு அப்படின்னு எல்லாம் ஜாலியாக இருக்கணும். அந்த நேரத்தில் அந்த யூனிட்டை சேர்ந்தவங்களும் இந்த நேரத்தில் இது நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, வாங்க எல்லாம் சேர்ந்து செகண்ட் எங்களோட கொண்டுடும், வேற வழி இல்லை, ஆமாம் அவனை இங்கேயே கொண்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாம் வேகமாக அட்டாக் பண்ண போகிறாங்க ஹீரோவை. அவங்களா பார்த்த ஹீரோவும், உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பூச்சி மாதிரி தான் இருக்குது, நீங்களாம் வந்து என்ன கொல்ல போகிறீங்களா, அங்கே பார்த்தா பின்னாடி எல்லாம் பறந்து தெரிக்கிறாங்க. அதை பார்த்தா அவனும் இங்கே என்ன நடக்குது, ஏதாவது காட்டு பண்ணி வந்துருச்சா இல்லை வேற ஏதாவது வந்திருக்கா, பார்த்தா அந்த டிராகன் யூனிட்டை சேர்ந்து அந்த பல்கா இருக்கிறவன் தான் ஒருத்தனோட வைக்கல எல்லாத்தையும் பறக்கிறான். அதை பார்த்தா ஒருத்தனும் பேனிக் ஆகாதீங்க, அவன் ஒரே ஒருத்தன் தான், அவனை எல்லாரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு கத்துறான். அங்கே பார்த்தா அப்படி சொல்லிட்டு இருந்தவனே இன்னொருத்தன் வந்து பீஸ் பீஸாக வெட்டி போட்டுறான். எல்லாமே நல்லா ஆயிடுச்சு எங்களோட அப்படின்ட்டு கேப்டனும் வந்து ஹீரோட்ட ரிப்போர்ட் பண்ணுறான். முட்டாங்களா நீங்களாம் எப்படா உள்ள வந்தீங்க, சரி எல்லாரும் வந்துட்டீங்களா, அந்த ட்ரேட்டர்ஸை ஒருத்தனை கூட விட்டு வைக்காதீங்க, எல்லாத்தையும் போட்டுருங்க, உங்கள் ஆர்டர் படியே செய்கிறோம் எங்களோட அப்படின்ட்டு எல்லாம் வெறி கொண்டு அட்டாக் பண்ண கிளம்புறானுங்க. அங்கே பார்த்தா ஒருத்தனோட எல்லாமே பீஸ் பீஸாக விட்டுறாங்க. அதை பார்த்தா மற்றவங்களும் இங்கே என்ன நடக்குது, இவங்களாம் அந்த டிராகன் யூனிட்டை சேர்ந்தவங்க தானே, இவங்க எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு எல்லாம் வாயை பொழுது பார்க்குறாங்க. அந்த அசுரா யூனிட் லீடரு அந்த ஹீரோ அவனை கொண்டுட்டானா, இந்த ஃபேமிலியில் வச்சிருந்த ட்ரம்ப் கார்டே அவனை தானே நான் வச்சிருந்தேன். அதை பார்த்த ஹீரோ அப்பாவும் ஹீரோ என்னை எப்பயும் பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கான், அதை பார்க்க எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. பேக் இன்னும்ட்டு உங்களுக்கு சாதகமாக இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு சாதகமாக மாறிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு உடனே கொடுக்குறேன், ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க. இவங்க கூட கிங் யூனிட் வந்து சேர்ந்ததுன்னா அவ்வளோதான், நாங்கள் தான் எப்பயும் ஜெயிப்போம். கிங் யூனிட் வருவாங்கன்னு நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இரு, அசுரா ஸ்கை யூனிட் மட்டும்தான் என் பக்கம் இருக்காங்க நீ நினச்சிட்டு இருக்கியா, இல்லை. அந்த நேரத்தில் ஹீரோ அவங்க அப்பா பயங்கரமாக ஷாக்காருவாரு. யாருன்னு பார்த்தா பக்கத்தில் தான் அந்த கிங் யூனிட் லீடர் செத்து கிடக்கான். இவன் அந்த கிங் யூனிட் லீடர் தானே, உன்னை யாரா கொண்டா அப்படின்னு கத்துறான். அந்த நேரத்தில் அந்த பேக்கும் உங்களுக்கு ஏன்டா இவ்வளோ லேட்டு வரத்துக்கு, நினச்சதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தான், அதனால தான் எங்களுக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் என்னோட ப்ராமிஸை மட்டும் எப்பயும் நான் கீப் அப் பண்ணுவேன் அப்படின்ட்டு பின்னாடி ஒரு ஆர்மியை வச்சுட்டு நிற்கிறான். அவங்கள பார்த்த ஹீரோ அவங்க அப்பாவும் இவங்க ஒவ்வொருத்தருமே ஒரு மாஸ்டர் லெவலில் இருக்காங்க, இவ்வளோ பேர் எப்படி இங்கே வந்திருப்பாங்க, இனிமே அவ்வளோ ஒன்றும் லேட்டாவில் நீங்கள் இன்னும் கூட சரண்டர் ஆகலாம், இப்படிலாம் பண்ணணுன்னு 10 வருஷமும் வெயிட் பண்ணி பிளான் போட்டுட்டு இருந்தேன், அதோட இதுதான் என் மெயின் கார்டு பாத்தியா, இப்போ விளாடும். இந்த ஸ்மித்தில் இருக்கவங்க இந்த ஃபேமிலிலே எனக்கு ரொம்ப லாயலானவங்க, குவாலிட்டியான வாரியர்ஸ், இங்கே ஒருத்தரை கூட மிச்சம் வைக்க மாட்டோம், இங்கே உங்களுக்கு சாவும் விருப்பம் இல்லைனா எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுங்க, எனக்கு ஒன்றும் இந்த குடும்பம் அழியறதுல ஆசை இல்லை, அதனால இப்பயே ஒழுங்கா சரண்டர் ஆகிடு. இன்னுமா நீ சரண்டர் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருப்ப, உன்னோட கண்மூடித்தனமான விளையாட்டுலாம் என்னை எதிர்த்து ஒரு யூஸும் இல்லை, நீ ஒரு தேச துரோகத்தையே பண்ணியிருக்க, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், இந்த நேரத்தில் உண்மைதான் ஜெயிக்கும் நீ நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் இங்கே கொஞ்சம் கூட ஒர்த்தே இல்லை, நான் கொண்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வேகமாக அட்டாக் பண்ண வரான். அந்த நேரத்தில் உனக்கு முன்னாடி நிறைய பேர் வராங்க, முதல்ல இந்த ஈயெல்லாம் கொண்டுட்டு வரண்டா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக கொள்றான். இங்கே எத்தனை மாஸ்டர் இருக்கான்னு பிரச்சனை, இந்த ஹியூமன் வே டெக்னிக் இதை சமாளிக்க ஒரு வழி இருக்கு, இதோட நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு ஹீரோ உங்க அப்பா பின்னாடி அட்டாக் பண்ண வரான். ஆனால் அந்த கத்தியை எப்படியோ இவன் சுதாரிச்சு தடுத்துறான். யாரா அது, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு திரும்பி கத்துறான். அங்கே யாரும் பார்த்தா ஹீரோ, சே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வரான். இதோட இந்த எபிசோட் முடியுது guys. உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ வரணும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.